கர்மவினை தீர்க்கக்கூடிய மூல மந்திரம். நீங்க கோவில்ல போய் விளக்கேத்துறதா இருந்தா இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க. முற்பிறவியில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவினை, என் தாய் வழியில் வந்த கர்மாவினைகள், என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு 5 தீபம் விளக்கேத்தி சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்துல வச்சு இன்னையோட எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு மனசார கும்பிட்டு வாங்க. வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு வந்து. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பற்றி கேட்குறீங்க இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ 5வது நட்சத்திரம் கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. 5வது புள்ள கெஞ்சினாலும் கிடைக்காதுங்களா? என்ன 5வது பிறக்கிற புள்ள கெஞ்சினாலும் கிடைக்காதான். அதனால பஞ்சபூதத்தில் 5 இல்லைங்களா? நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம். இந்த பஞ்சபூதத்தில் 5வது பூதம் தான் குழந்தை. ஆனால் 5வது புள்ள கெஞ்சினாலும் கிடைக்காதான். அப்படின்னா பாருங்களேன், 5வது புள்ள வந்து எப்பவுமே பெற்றவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குமா. அதனால அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 2 குழந்தை பெற்றதுனால இந்த 5வது குழந்தை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் குறைவு தானே இல்லைங்களா? குறைவு. ஆமாங்கம்மா, 2 குழந்தை பெற்றுக்கிறதே பெருசுங்க. இந்த உலகத்தில் இன்றைக்கி வந்து 5 குழந்தை பெற்றுக்கிறதுக்கெல்லாம் அந்த காலத்தில் அந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? 1 புள்ள பெற்றா உரியில் சோறு, 4 புள்ள பெற்றா நடுத்தெருவில் சோறுங்களா? கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அப்படி இல்லைங்களா? 5 பிள்ளைய அந்த அம்மா பெற்றிருக்குமா யதார்த்தமாக. சிவகாமி வைக்கி சாப்பாடு உரியில் சோறு வைப்பாங்கன்னு சொல்லி சுப்புலட்சுமி விட்டுட்டு போயிருமா. சுப்புலட்சுமி வந்து பிரபா வைக்கின்னு சொல்லிட்டு என்னங்க பிரபா வைக்கின்னு சொல்லிட்டு சாந்தி விட்டுட்டு போயிருமா. சாந்தி வைக்கின்னு சொல்லிட்டு சிவசங்கரி விட்டுட்டு போயிருமா. இப்படி 5 பிள்ளைங்களுமே அவங்க வைப்பாங்க இவங்க வைப்பாங்கன்னு கடைசியில் எந்த சோறுமே வைக்காமல் கடைசியில் நடுத்தெருவில் வந்து புலம்பிட்டு வந்து யாரோ ஒருத்தர் சாப்பாடு கொடுப்பாங்களாமா. அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடும் போது அங்கே பழமொழி பிறக்குது, 1 புள்ள பெற்றிருந்தா உரியில் சோறு, 4 புள்ள பெற்றதுனால நடுத்தெருவில் சோறுன்னு. அப்போது 1 பிள்ளையாக இருந்தால் நீ எப்போவோ சாப்பிடு அப்படின்ட்டு செஞ்சு உரியில் வச்சுட்டு போயிருக்குமில்லங்க. இந்த 4 புள்ள வச்சனால எசிலி போட்டாங்கல்லங்கன்னு. அதனால தான் 5வது புள்ள கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொன்னாங்களாம். அந்த 4 பிள்ளைங்கிறத விட்டு 5வது பிள்ளையாக இருந்தால் அது பாங்க பார்த்துக்குமா. இந்த காலத்தில் பழமொழியெல்லாம் மறந்துடக்கூடாது இல்லைங்களா? இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அவங்க கிட்ட ஒரு திடகாத்திரமான ஒரு தைரியம் இருக்குங்க. ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய். இந்த செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால அவங்கக்கிட்ட தைரியம், வீரியம், ஒரு வைராக்கியம், ஒரு வரட்டு, ஒரு கர்வம் எல்லாத்தையுமே அவங்க வந்து வச்சு கடைசி வரைக்குமே இந்த உலகத்தில் நான் பிறந்து யாருக்கு அடிபணியாமல் நான் கரெக்டாக வாழ்ந்துருவேன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டுக்குவாங்க. அதுதான் அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். அது பேரே மிருகசீரிஷ நட்சத்திரம். அப்போது அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே நல்லதாக செய்யும், ஆனால் நல்ல பேர் எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் நல்லதை நம்மளுக்கு செய்வாங்க, ஆனால் நல்ல பேர் எடுக்க முடியாது. அப்போது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம். இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் வந்து முருக கடவுளாக வர்றாரு இல்லைங்களா? இந்த முருகர் அப்பா அம்மா வச்சு கேட்டாருங்களா? கேட்கல. கரெக்டு. அப்போது சிவனும் பார்வதியும் உட்கார்ந்து யார் இந்த உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவருக்குத்தான் இந்த ஞான பழம் அப்படின்னு சொன்ன நீ அந்த விநாயகர் வந்து கரெக்டாக என்ன பண்ணிடுவார்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக தாய் தந்தை சுற்றி வந்தாலும் ஒன்று தான், இந்த உலகத்தை சுற்றி வந்தாலும் ஒன்று தான் சொல்லி தாயை 3 தடவை சுற்றி அந்த பழத்தை வாங்கி அவர் சாப்பிட்ருவார். என்னங்கம்மா? இந்த முருகர் என்ன பண்ணுவார்னா, தாயும் தந்தையும் சொல்லிட்டாங்களே, அப்போ இந்த உலகத்தை நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடும்னு சொல்லி முறைப்படி போய் உலகத்தை சுற்றி பார்த்துட்டு மயில் வாகனத்தில் வந்து அந்த பழம் கிடைக்காதனால தானே பழம் நீன்னு வந்ததானே காடப்போக்கில் பழனின்னு வந்தது. என்னங்கம்மா? பழத்துக்கு சண்டை போட்டதுனால தானே பழனின்னு வந்ததுங்கண்ணா. கரெக்டு தானுங்கம்மா? அப்போ அங்கே ஒரு படை இருக்கா இல்லையா? 6 படையில் ஒரு படை, பழனி ஒரு படை தானே. திருத்தணி, திருச்செந்தூர், சுவாமிமலை, திருப்பரங்குன்றம் இல்லைங்களா? பழனி இல்லைங்களா? திருத்தணி, திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம் இல்லைங்களா? இது எல்லாமே வருதில்ல 6 படை. 6 படையில் ஒரு படை பழனி தானேங்க. பாருங்களேன், இந்த பழனின்னு பேர் வந்ததுக்கு நாம் பழனினா பொதுவாக ஜென்ரலாக ஃப்ளோவில் வந்து பழனி நம்ம நினச்சிக்கிறோம். அந்த பழம் நீ எப்பா, அந்த பழம் வந்து நீ எப்பான்னு அந்த பழனிக்கு அந்த பழத்துக்காகவே சண்டை போட்டதுனால அந்த ஊரே பழனி. அங்கே ஒரு படை 6 படை இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த முருகர் வந்து
முறைப்படி சுற்றி வந்ததுனால இந்த செவ்வாய் திசையில் யாராவது பிறந்தா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் முறையாக ஒரு காரியத்தை செய்வாங்க. அவங்கள யாராவது வந்து கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அவங்களோட விஸ்வரூபத்தை நீங்கள் நேரில் பார்ப்பீங்க. அதான் முருகர் செஞ்சார். கரெக்ட் தானுங்க. குழந்தையாத்தானே போனார். ஆனால் கடைசி வரைக்கும் தந்தைக்கு தாய்க்கும் இன்றைக்கி வரைக்கும் அந்த பிரச்சனை தீரல இல்லைங்களா? இப்போ நம்ம திருமுருகநாத சாமி கோயில் பக்கத்தில் தான் இந்த பதிவு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த திருமுருகன் பூண்டியில் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த ஊர் வந்து திருமுருகன் பூண்டி பக்கங்க. அந்த முருகன் கோயில் பக்கம் தான் இருக்கிறீங்க. ஏன்னா அந்த சூரசம்காரம் அசுரனை வதை செய்யறதுக்காக முருகர் வந்து திருச்செந்தூரில் அசுரனை வதை செஞ்சு போட்டு அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் முருகனுக்கே பிடிச்சதுனால திருமுருகன் பூண்டியில் தான் வேலு மயில் வெளியே நிறுத்தி வச்சுட்டு முருகன் வந்து அப்பாவை போய் பார்த்து மன்னிப்பு கேட்டு 9 நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் முருகருக்கே பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாச்சு. அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பதிவு இடத்துல தான் இது பூண்டி ரோடுங்க. இதை திருமுருகநாத சுவாமி இங்கே பூண்டி கோயிலில் தான் அந்த கோவிலுடைய வரலாறு நடந்தது. அதனால தான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தா இந்த திருமுருகநாத கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு பித்தம் தெளியுமா? என்னங்கம்மா? அவங்களுக்கு பித்தம் தெளியுமா? அப்போ அந்த பித்தம் தெளியும் போது தான் அவங்க தலைவர். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், அந்த திருமுருகன் பூண்டி முருகன் கோயிலில் காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு நட திறந்துருவாங்க கோயில். மனநல சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு முருகருக்கு ஊற்றின தீர்த்தத்தை அங்கே ஒரு கிணறு இருக்குதுங்க. அந்த கிணத்துலேருந்து 3 வாளி தண்ணி எடுத்து அந்த மனநல சரியில்லாதவங்களுக்கு ஊற்றுறா அவங்களுக்கு குழப்பம் தீர்ந்து போய் மனநல சரியாயிருமா. இன்றைக்கி காலங்காலமாக நடக்குதுங்க. யாராவதுக்கு குழப்பமாக இருந்தால் மனசே சரியில்லை அப்படின்னா வீட்டில் பிரச்சனையாக இருக்குதுன்னா எனக்கு மனநல சரியில்லாமல் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் இந்த நீர் நம்ம மேலே பட்டுச்சுன்னா அவங்களுக்கு எல்லா தோஷம் போயிடுமா. அந்த காலத்தில் முருகனுக்கே நவக்கலச பூஜை பண்ணி தீர்த்த ஊற்றிக்கிறாங்கன்னா அப்போ இங்கே ஒரு பவர் இருக்குதில்லைங்க. அப்போ இதெல்லாம் ஒரு 2000-3000 வருஷ கோயிலுங்க அது. அப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் இந்த இடத்துக்கு வரணும். இவங்ககிட்ட அதிகாரம் என்றைக்குமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் செவ்வாய் திசையில் பிறப்பாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ ராகு திசை இவருக்கு செவ்வாய் திசை 7 வருஷம்னா தாயுடைய கர்ப்பத்திலேருந்து 2ஆக பிரிங்க 3.5 வருஷம். கரெக்டுங்களா? அப்போ 3.5 வயசுங்கும் போது இந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் திசை முடிஞ்சிடும். ராகு திசை பிறக்கும். ராகு 18 வருஷங்க. இந்த 18 வருஷ ராகு 18 ஒரு 3 21.5 வயசாச்சு. அப்போ 21 வயசில் நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோம். அப்போ ராகு திசை முடிஞ்சு குரு திசை 16 வருஷங்க. அப்போ 16 ஒரு 21 கணக்கு போட்டால் 20 ஒரு 16 30 20 ஒரு 16 36 1.5 37.5 வயசு 38 வயசு வரைக்கும் இவருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் திசையில் பிறந்து ராகு முடிஞ்சு கரெக்டாக குரு திசை வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராகு செவ்வாய் 3.5 வருஷம், ராகு 18 வருஷம், 18 3 21 21க்கு அப்புறம் 18 வருஷம். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 18 37 வயசுங்கும் போது ராகு திசை அது வரைக்கும் இருக்குதுங்க. அப்போ ராகு திசை அது வரைக்கும் இருக்குதுன்னா கண்டிப்பாக ராகு திசை தான் அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும். சில பேர்த்துகளுக்கு இந்த ராகு திசையிலே கல்யாணம் ஆகுது இல்லைங்களா? அது எல்லாம் பாருங்கள் அதிரடி திருமணமாக இருக்குது. திடீர்னு பார்த்தாங்க, உறவு விட்டு போகக்கூடாதுனாங்க, பேசுனாங்க, ஒரு விசேஷத்துக்கு வந்தாங்க, பிள்ளையும் பையனையும் பார்த்தாங்க, பிடிச்சிருக்குதுன்னு சொன்னோன்னே அடுத்த மாதம் கல்யாணங்க. இப்படி ராகு திசை என்றைக்குமே யோசிக்காமல் உடனே அதிரடியாக கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரே ராசி அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டு. பெற்றவங்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும், மற்றவங்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம்னாலே அவங்களுடைய வாழ்க்கையில் முருகனுடைய நட்சத்திரம் தான். அவரும் முருகனுடைய திசை தான். அப்போ இந்த முருகனுடைய திசையில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 37 வயசுக்கும் போது செவ்வாய் ராகு குரு. அப்போ குரு முடிஞ்சுது. அப்போ 37க்கு அப்புறம் சனி ஒரு 19 வருஷம். அப்போ சனி கிட்டத்தட்ட 19 வரும்போது 37 ஒரு 19ன்னு கணக்கு போட்டால் 57 கிட்டத்தட்ட 57 60 வயசு வரைக்கும் இந்த ராகு முடிஞ்சு குருவும் வந்து முடிஞ்சு சனி திசை கரெக்டாக வரும்போது இவங்களுக்கு கிட்டத்தட்ட 59 வயசு ஆகுது. அப்போது செவ்வாய் ராகு குரு சனி 4ஆம் திசை வரும்போதே 60 வயசு ஆயிடுதுங்கண்ணே. அப்போ 4 திசை இவங்க கிடக்கிறக்குள்ள 60 வயசுனாலே இந்த சனி மகா திசையில் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா 60 வயசுக்குள்ளே இவங்க ரிட்டையர்ட் ஆகிறக்குள்ள பசங்களை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு மனுஷனாக மாற்றி ஒரு தெய்வ அம்சமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லா இருக்கிறதுக்காக மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி சனி திசையை அவங்க வாழ்க்கையில் ரிட்டையர்ட் ஆகிடுவாங்கன்னு. எனக்குமா எல்லா கல்யாணமும் பசங்களுக்கு குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் முடிச்சு வச்சு சனி திசை 60 வயசுங்கும் போது இவர் கடமை முடிச்சிருவார். இன்னும் சொல்ல போனால் புதன் திசை 17 வருஷங்க. இந்த புதன் திசை 17 வருஷங்கும் போது 60 ஒரு 17 77
அப்போ 77 வயசுக்குள்ளேயே இவர் புதன் திசை போயிட்டார். அது வரைக்கும் இவர் நல்லா வாழணுமே. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 77 வயசுங்கும் போது அவருக்கு சனி திசையும் புதன் திசையும் ரிட்டையர்டு காலத்திலேயே தன்னுடைய பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு, மக்கமார்களுக்கெல்லாம் பேரம்பேத்திகளுக்கெல்லாம் எடுத்து வச்சு, அவங்களுக்கு படிக்க வச்சு ஆளாக்கி மனுஷனாக்கி, சனியும் புதனும் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு ரிட்டையர்டு வயசில் மறுபிறவை எடுத்த மாதிரி அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் முடித்து பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து கடமையை முடித்து கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்கிற காலம் அது சனி திசையும் புதன் திசையும். பாருங்களேன், செவ்வாய் அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் தான் ரிட்டையர்டு வயசு. அப்போது 60 வயசுக்குள்ளே நாம் பிறந்து வளர்ந்து தலையெடுத்து நீங்கள் செட்டில் ஆகலைன்னா நீங்கள் 60 வயசுக்கு மேலே நீங்கள் எப்படி வாழுவீங்கன்னு. யாருக்குமே ஒரு காலம் நிறையா இருக்குது நம்ம நினைக்கிறோமுங்க. ஒரு திரும்பி பார்த்தா ஒரு 5 வருஷம் போயிடுது, மறுபடியும் திரும்பி பார்த்தா 5 வருஷம் போயிடுது. நாம் என்ன வாழ்ந்தோம், என்ன சம்பாரித்தோம், என்ன பண்ண நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அப்போ அதனால் நம்ம ஜாதகத்துக்கு அந்த சனி மகா திசை புதன் திசையில் நம்ம உஷாராயிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நட்சத்திர வரிசையில் திசைகள் போகுது. இப்போ பாருங்களேன், எல்லாத்துக்கும் ஒரு பயம் வருது பாருங்களேன். ஐயோ நம்ம குழந்தையில 20 வயசு பாதி இளமையிலே போயிடுச்சு. 20லேருந்து 40க்குள்ளே தான் நம்மளுக்கு வாழ வேண்டிய வயசு. 40லேருந்து 60க்குள்ளே முதுமை காலம். 60க்கு மேலே நம்மளால் வாழ முடியாது. அப்போ இருக்கிற 20லேருந்து 40க்குள்ளே காலத்தை வீணாக்கிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இனிமேல் வந்துடும் இல்லைங்களா. கண்டிப்பாக கண்டிப்பாக. என்னங்கம்மா? கண்டிப்பாக சார். நான் கரெக்டாக பாருங்கள், 30 வயசே நீங்கள் அறியாத வயசு பெற்றவங்களோட இருந்திருக்கலாம். 25 வயசு வச்சுக்கோங்க. மீதி ஒரு 25 வருஷமாவது நம்மளோட வாழ்க்கையில் நான் தோனி இடம் வாங்கினேன், நான் ஒரு வீடு வாசல் கட்டினேன், இந்த வாகனம் கார் வாங்கினேன், எனக்குன்னு இந்த குழந்தைகளுக்கு நான் படிக்க வச்சேன், ஒரு மனுஷனாக்கினேன், நான் என் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு திட்டத்தை போட்டு ஒரு 25 வயசில் உங்களோட அறிவு பிறந்து ஒரு 50-60 வயசுக்குள்ளே உங்களுடைய கடமையை முடிச்சிட்டா, ரிட்டையர்டு வயசுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோவில் வந்து சித்தர்கள் எத்தனையோ கோயிலை கட்டி வச்சுக்கிறாங்க. ஒரு வாகனம் இருந்தால் போதுங்க, ஒவ்வொரு கோயிலில் போனால் ஒரு காலத்தை கழிச்சிடலாம். என்னங்கம்மா? சொந்தக்கார வீட்டுக்கு போனால் தான் பகை என்னங்க. அந்த காலத்தில் உரமனை வந்தால் பாசத்தில் கண்ணீர், ஆனந்த கண்ணீர் வரும். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி கையில் உட்காந்து நல்லா இருக்கிறியா என்னன்னு கையை தொட்டு ஏன் உடம்பு இழைச்சிருச்சுன்னெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ தான் வீடியோ கால்லேயே வந்துடுறாங்க இல்லைங்களா. அப்போ இந்த காலம் மாறிடுச்சு. அப்போ நம்மளுக்கு 60 வயசு 65 வயசுக்கு மேலே இந்த உலகத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காருக்கு கடமை முடிகிற காலம். அதனால் அதுக்குண்டான ஒரு கோயில் ஒன்று சொல்கிறேங்க. அந்த கோயிலை கண்டிப்பாக நீங்கள் போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து. ஐயா, மிருகசீரிஷம். ஸோ இந்த மிருகசீரிஷத்துக்கும் பலன்கள் கொடுத்துட்டீங்க, வழிபாட்டு கோவில்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம்தான் மனசில் இருக்கும், என்ன கஷ்டம் வந்தாலும் தெய்வத்தை போய் பார்த்தா அது சரியாயிருன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ நீங்கள் கோவில் வழிபாடை கடைபிடிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கோவில் எதுன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரம் எந்த கோவிலை வழிபட்டால் பிரச்சனை நிவர்த்தி ஆகும்? கண்டிப்பாங்கம்மா. அதாவது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்கார் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு நல்ல விஷயம் என்னன்னாங்கம்மா, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தா ஆதிநாராயண பெருமாள், தஞ்சாவூர் பக்கத்தில் அந்த கோயில் இருக்குதுங்க. இந்த ஆதிநாராயண பெருமாள் கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். முதல் தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நன்றி செய்யணும் அல்லவா. இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க, வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க. சரிங்கண்ணாம்மா.